இந்த சிஎம் அந்த விஜய் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வெறும் 10 சீட். இந்த 10 சீட்டை வச்சு தமிழ்நாடு அரசியல் களமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நேத்து காங்கிரஸ் பாத்தீங்கன்னா டிவிக்கு கூட பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் என்னன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா அலையன்ஸ் சேர்ந்து டிவிக்கு அப்போசிஸா பாத்தீங்கன்னா ஆட்சியை ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கவர்னர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிஎம்மா பாத்தீங்கன்னா பதவியேற்க வைக்கிற விழா பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற நேரு ஸ்டேடியம்ல நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த விழாவும் பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஏடிஎம்கேவோட 32 எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா தங்க வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம டிவிகே சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏஸையும் இன்னைக்கு பணியூருக்கு பாத்தீங்கன்னா வர சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அப்புறம் ஆளுநர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆளுநர் கேரளாக்கு பாத்தீங்கன்னா பயணம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருந்திருக்காரு. இன்னைக்கு அந்த பயணமும் பாத்தீங்கன்னா ரத்தா இருக்குது. சோ எக்கச்சக்கமான விஷயம் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களமே பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்குது. ஒண்ணுமே பாத்தீங்கன்னா புரிய மாட்டேது. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது, அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறுது. சோ நேத்து என்ன நடந்திருக்கு, அது மட்டும் இன்னைக்கு காலையில முடியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். நேத்து ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா டிவிகே கிட்ட மொத்தம் அவங்க செக்யூர் பண்ண சீட் பாத்தீங்கன்னா 108. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 வருஷமா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட அலையன்ஸா இருந்த காங்கிரஸ் நேத்து பாத்தீங்கன்னா அந்த அலையன்ஸே எனக்கு வேண்டாம்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டு டிஎம்கே தூக்கி வீசிட்டு அந்த சீட்ல 5 சீட்டை கொண்டு வந்து டிவிகே சைட்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ அது நேத்து காலையில 11 மணிக்கு பாத்தீங்கன்னா நடந்தது. அது பாத்தீங்கன்னா தடபுடலாம் நடந்தது. எப்போ வராங்க எப்போ போனாங்கன்னே தெரியாத மாதிரி டப்புன்னு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. சோ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே கூட இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட சீட்டு பாத்தீங்கன்னா 113 சீட் அப்படின்னு நம்ம நிறைய ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா 113 கிடையாது, 112. ஏன் 112ங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 சீட்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா 2ல ஏதோ ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம விஜய் அவர்கள் அப்படியே ராஜினாமா பண்ணி அந்த ஒரு சீட்டை செக்யூர் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே வேற ஒரு வேட்பாளர் எடுத்து அந்த சீட்டையும் ஜெயிச்சிட்டாருனாலும் இப்ப பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது 113 சீட்டு. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா 5 சீட்டு வேணும். அந்த 5 சீட்டு தான் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு மெயின் ரோல் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சிஎம் ஆக விட மாட்டேங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே பாத்தீங்கன்னா அலையன்ஸா பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கவர்னர் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா கன்வீன்ட் ஆக மாட்டேன்னு சொல்லி இந்த 3 விஷயத்துக்கும் இந்த 5 சீட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு சைனாவே இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு நேத்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு செங்கோட்டையன் விஜய் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிண்டியில இருக்கிற கவர்னர் மாளிகைக்கு பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. அங்க போய் விஜய் அவர்கள் இந்த இருக்கிற 113 எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா கடிதமா எழுதி நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி உரிமை கூறுறோம் சொல்லி கவர்னர்கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கு கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா இது கன்வீனியன்ட் ஆகல, நீங்க என்ன பண்ணுங்க 118 எம்எல்ஏக்களையும் சேர்த்தி ஏன்ட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி நேத்து பாத்தீங்கன்னா கவர்னர் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. சோ இது வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கவர்னர் சைடு முடிவு தான். இதுக்கு பாத்தீங்கன்னா சிஎம்ஆவும் ஆகலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்படி பண்ணது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனாலும் பாத்தீங்கன்னா கவர்னர் இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன நியூஸ் வருது. இதை எதிர்த்து டிவிகே சைடுல இருந்து சுப்ரீம் கோர்ட் போலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் கவர் பண்ணல ஒரு சின்ன நியூஸா தான் வந்துட்டு இருக்குது. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இன்னும் நம்ம பொறுத்து தான் பார்க்கும். செகண்ட் ஹாஃபா பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஏடிஎம்கேவோட கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா புது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரெசார்ட்ல முக்கியமான விஷயங்களை பகிர்றதுக்கு தான் இந்த எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆளுநர் பாத்தீங்கன்னா கேரளாக்கு பாத்தீங்கன்னா பயணம் பண்றதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட ஆளுநர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆளுநர் கிடையாது, 2 மாநிலங்களுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சரி பாத்தீங்கன்னா 2 மாநிலங்களும் அவரு தான் ஆளுநர். சோ அங்க இங்கேயும் மாத்தி போயிட்டு வரான்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது. சோ இன்னைக்கு போக வேண்டிய பயணம் பாத்தீங்கன்னா ரத்தாயிருச்சு. சோ இதுக்கு பின்னாடி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேபி இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநரை பார்க்கலாம், நான் பதவி ஏற்கிறேன்னு சொல்லி உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா பாத்தீங்கன்னா ஆட்சி பாத்தீங்கன்னா நிறைவேறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற 2 பேரும் வச்சிருக்கிற மெஜாரிட்டி வச்சு நீங்க சேர்த்து பார்த்தாலே 118 அப்படிங்கிற இந்த மெஜாரிட்டிங்கிறது வராது. டிஎம்கே பாத்தீங்கன்னா 59 சீட் பாத்தீங்கன்னா தனியா ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 53 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட சேர்த்தாலுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 சீட்டு தான் வருது. இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 6 சீட்டு பாத்தீங்கன்னா இருக்குது. இவங்களுக்கு 6 சீட்டு கொண்டு வர்றது ஈஸி தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் இப்ப நம்ம இவங்களுக்கு அடுத்து யாரு ஜெயிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா பிஎம்கே. ஓகே, பிஎம்கேவே இவங்க சைடு இழுத்து போட்டுக்கிறாங்கன்னு வைங்க, அதிமுக சைடுல இருந்து வராங்க அப்படின்னா
மிச்சம் இன்னும் 2 சீட்டுக்கு விசிகா சைடு போகணும். பிஎம்கே இருக்கிற சைடு பாத்தீங்கன்னா விசிகா வரமாட்டாங்க. சோ அப்படி விசிகா வரலைன்னா பின்னாடி இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா வராது. இந்தியன் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், 2 பேர் பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. இங்க இருந்து ஒரு 4 சீட் பாத்தீங்கன்னா நவுந்துரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, பிஜேபி இருக்கிற சைடு நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. பிஜேபிங்கிறது ஒரு சீட் தான். ஓகே, நம்ம அதிமுகவே அது நம்ம இது அலையன்ஸ்ல இருந்து எடுத்துறாங்கன்னு வைங்க. இப்ப ஃபார்ம் பண்றதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியம் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு 5 வருஷம் அரசியலுக்காக இவங்க ஒரு 70 வருஷம், இவங்க ஒரு கிட்டத்தட்ட 60 வருஷம், இந்த ஒரு அரசியல் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு மாறி மாறி தான் நடந்திருக்கு. இதை இவங்க 2 பேரும் பகச்சுக்காம ஒண்ணு சேர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான அரசியலா போய் சேர்ந்துரும். இந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாடி இருக்கிற இன்னும் ஃபியூச்சரை பாத்தீங்கன்னா இவங்க இழந்துருவாங்க அப்படிங்கிறது பார்த்தா உண்மை. சோ நம்ம அதே சைட்ல பாத்தீங்கன்னா மேபி இதே மாதிரி நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து ஆட்சி புரிஞ்ச ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இது பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒன்னு வந்து இப்படியும் விழுகலாம், இல்ல பாத்தீங்கன்னா அப்படியும் விழுகலாம். இதெல்லாம் ஓகே. காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்காங்களா, இதுக்கு என்ன பின்னாடி ஒரு இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். நம்ம அரசியலுங்கிறது பாத்தீங்கன்னா சும்மா யாரோ நண்பன் கை கொடுத்தான் வந்தான் அப்படின்லாம் போகாது. சோ காங்கிரஸ் அவங்களோட 5 சீட்டுங்கிறது மிகப்பெரிய வேல்யூ பாத்தீங்கன்னா இப்ப டிவிகேக்கு. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கர்நாடகால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆள்றாங்க, தெலுங்கானால காங்கிரஸ், இப்ப கேரளாலையும் பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சதன் இந்தியா ஃபுல்லும் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸோட கொடி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் டிவிகே கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஏன்னா டிவிகேங்கிறது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் எக்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, அவங்க சொல்றதை பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே ரைட். அதனால பாத்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து ஒரு 20 வருஷம் அலையன்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இவங்க வந்து சேர மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். சோ அந்த 5 சீட் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க கிட்ட வந்திருக்குது. இன்னைக்கு சிஎம்ஆ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செரிமனி நடந்துட்டு இருந்துச்சு. அது டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து இந்த பாம் டிடெக்ட் பண்ற மெட்டல் டிடெக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிமூவ் செய்யப்பட்டிருக்காங்க. சோ இது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் மீடியாக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நாங்க டிஎம்கே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலம் எந்த விதமான இடையூறும் பாத்தீங்கன்னா நாங்க ஏற்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே புது கவர்மெண்ட் இந்த காலை உணவு திட்டம், இந்த சின்ன பசங்களுக்கு போறாங்களா அந்த உணவு திட்டத்தையும் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிருக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தையும் அவங்க பாத்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோரிக்கையும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இவர் சொல்றவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் இடையூறு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 6 மாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்கணும். சோ இதுக்கிடையில இப்போ நிறைய டிவிகே சைட்ல இருந்து பாக்குறது யாருன்னா திருமாவளவன், அதாவது பாத்தீங்கன்னா விசிகா, அவரு தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரு என்ன பிரஸ் மீட் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா டிவிகேல இருந்து விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதை பாத்தீங்கன்னா ஒரு ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நன்றின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மெயின் ரீசன், இந்த ஹங் அசம்பிளி கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களே யோசிக்கலாம், இந்த 2 சீட்டு வச்சிருக்காங்க, இவங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த ஹங் அசம்பிளி பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாருன்னா இவர் மேபி ஏதோ ஒரு உள்கூத்து வச்சுதான் பேசுறாரு, நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, வெறும் ஒரு அமைச்சர் சீட்டுக்காக நாங்க இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுலாம் வந்துட மாட்டோம்னு சொல்லி இதையும் சேர்த்து சொல்லிட்டு நிறைய தலைவர்களோட சேர்ந்து நாங்க ஆலோசிச்சு முடிவை பத்தின எடுப்போம் சொல்லி இதை பத்தின முடிச்சு வச்சிருக்காரு. கடைசியில இது எல்லாமே சேர்த்து என்னதான் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே தூக்கி போட்டு கவர்னர் என்ன பண்ணலாம்னா பிரசிடென்ஷியல் ரூலுக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா விசிகா அப்புறம் சிபிஐ சிபிஎம் பார்த்தீங்கன்னா அப்படி டிவிகே சைடு சேர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா கட்சியை ஃபார்ம் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து சில எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரசியல் அது இதுனாலும் மேபி இதுக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா திமுக பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்தாலும் இப்போ டிவிகே சைட்ல இருந்து 118 எம்எல்ஏ சேர்த்திட்டாலும் இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் போய் திடீர்னு ஒரு எம்எல்ஏ வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா கலைஞ்சிரும். ஸோ இவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. நான் அடுத்த ஒரு வீடியோல உங்கள்கிட்ட நான் பேசுறேன். ஸோ இந்த அரசியல் களம் இப்படி மாறும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம ப்ரெடிக்டே பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணாங்க, அதுக்கு ஆப்போசிட் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 தொகுதியே ஜெயிக்க மாட்டேன்னாங்க, 100 தொகுதி ஜெயிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஹங் அசம்பிளி வருவாங்க, சில பேர் வரலன்னாங்க. ஹங் அசம்பிளி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த ஆட்சி கலையலாம், வைக்கலாம், என்ன வேணா மாறலாம். ஸோ நம்ம இது கணிக்கவே முடியாது. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விக்னேஷ். பாய்.